ஆரம்பிப்போம். பிதாகிய தேவனாலும் நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சமாதானம் உண்டாவதாக. சபைக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக கூட என்னுடைய சமாதானமும் என் அன்பின் வாழ்த்து கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் இன்னைக்கு தெரிந்து கொண்ட பாடம் மற்றவர்களை குற்றவாளியாக தீக்காதே இருக்காது. இதுக்கு ஆதாரவாசம் வாசிப்போம். மத்தேயு 7:1-2. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரர் கண்ணில் இருக்கிற துருமை பார்க்கிறது என்ன? நான் பார்க்குறோம். மத்தேயு 7:1 சொல்லுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லுது. நாமளும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. ஏன்னா நாம் யாராகிறோம்? குற்றவாளியாக இருக்கிறதுனால இந்த வசனம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி பார்த்து நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்காதபடிங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை நாம் மற்றவர்களை குற்றவாளியை தீர்த்தோமானால், குற்றவாளி இருப்போமானால், குற்றம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் காரியங்களை பார்த்துட்டு போயிடலாம். குற்றம்னா அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். தீத்து 2:8 முன்பகுதி பின் எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லி அதெல்லாம் பின்பகுதி முடி வாசிங்க. அத நல்ல ஒழுக்கம் உள்ளவனும் அதிலிருந்து நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. நாம் ஏன் ஒருத்தரை குற்றவாளி தீர்க்கக்கூடாதுன்னா நம்ம எப்படி பேசுகிறோம்? ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்ம குற்றம் தீர்க்கக்கூடாது இங்கே வசனம் சொல்லுது. அதுலேயும் முன்பகுதி வாசிச்சிட்ட எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும். போதும். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்பட்டு உபதேசத்தில். அப்படின்னா உபதேசத்தில் நம்ம கரெக்டாக உபதேசிக்கணும். தப்பாக ஒரு பொய்யான ஒரு உபதேசத்தை நம்ம அங்கே சொன்னோமானால் நாம் எப்படி இருப்போம்? ஒரு குற்றவாளியாக தான் இருப்போம் அப்படின்னு வேதம் நமக்கு நன்றாக சொல்லுது. அதே இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:6. சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளும் முன்பாகவும் அப்படியே செய்கிறான். இங்கே அவ்விசுவாசினா யாரை குறிக்கும்? உலக ஜனங்களை. அவங்க தான் அவ்விசுவாசிங்க. சத்தியத்தில் இல்லாதீங்களா யார்? அவ்விசுவாசின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் அவங்க தான் அப்படி செய்வாங்க. யார்? சகோதரோட சண்டை போட்டுக்குவாங்கன்னு பார்க்குறோம். சரி, அதுலேயே 7ஆம் வசனம். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நாம் இங்கே பார்க்குறோம் எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. எப்படி நம்ம சகோதரருக்கு வழக்காடணுமா? நாம் அப்படின்னு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வழக்காடக்கூடாதுன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அப்படி நம்ம ஒரு வேளை வழக்காடணுமா நம்ம யாரப்போ குற்றவாளிகளாக இருப்புன்னு நமக்கு இங்கே வேதம் நல்லா கற்றுக் கொடுக்குது. அதில் 8ஆம் வசனம் வாசிச்சுட்ட. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. நீங்களே அநியாயம் செய்தீர்கள், நஷ்டம் அடைந்திருக்கிறீர்கள், சகோதரருக்கு அப்படி செய்தீர்கள் அப்படின்னு சொல்லுது. நம்ம செஞ்சோமா இல்லைன்னு நமக்கு ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும். ஏன்னா தேவனுக்கு தவிர நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு பார்க்குறோம். சரி, யோவான் 8:3. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. அவங்க பார்க்குறோம் பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு விபச்சார ஸ்திரியை பிடிச்சிட்டு வந்து இயேசு கிறிஸ்துட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்னு அங்கே வகை தேடிக்கிறாங்க. அப்படின்னா அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டாந்து நிறுத்துறாங்க. அது கத்தரா இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இருந்தாலும் ஒரு முறை பார்த்துட்டு போயிடும் அந்த பாடத்துக்காக. அதுலேயே 5ஆம் வசனம் வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நமக்கு பார்க்குறோம் ஒரு பெண் விபச்சாரி செய்து கையும் காலவும் மாட்டிக்கிட்டா நியாயப்பிரமாணத்தின்படி கல் எறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வாசிக்கிறோம். அதுலேயே 6ஆம் வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக சோதிக்கும்படி. அப்படின்னா நாம் ஒருத்தரை குற்றவாளி என்று தீர்க்கும் போது நாம் அவர்களாக சோதிக்கிறோம். வேதம் சொல்லிக்குது ஒருத்தரை சோதிக்காதீங்கன்னு, தன்னைத்தானே சோதித்து பாருங்கன்னு சொல்லுது.
அப்படிங்கும்போது அதுக்கு நாம் தகுதியற்றவர்கள் இல்லை. இது ஒரு குற்றம். அதில் ஏழாவது வசனம், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. சரி, அதிலே 10வது வசனம் அப்படியே வச்சிருங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். நாம் அங்கே பார்க்குறோம், அந்த சிறியை குற்றம் சுமத்துறதுக்காக இங்கே கொண்டாந்தாங்க. ஏன்னா அந்த குற்றம் சிறி மேலே சுமத்துனாங்களா அப்படின்னு பார்த்தா, சிறியே குற்றம் தான் சிறிகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த குற்றம் யார்கிட்ட சுமத்துனாங்க? இயேசு கிறிஸ்துகிட்ட சுமத்துறாங்க. அவர் சொல்கிற கல் எறிந்து கொள்ளுங்கள், ஒருவனாலும் உங்களுக்கு பாவம் உண்டானால் பாவம் இருக்குதான்னு கேட்குறாரு. அப்படியே இங்கே கல் எறிங்க, சிறியோர் பெரியோர் வந்து இங்கே போயிடுறாங்கன்னு பார்க்குறோம். அப்படியே உங்கள் மேல் குற்றம் சாட்டினோம் எங்கேன்னு கேட்குறாரு திருப்பி. அடுத்த வசனம் வாசிப்பு 11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இங்கே நான் சொல்கிறாரு, உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்கவில்லை, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. அப்படின்னா அவர் குற்றத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒரு வேளை இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா குற்றம் தீர்த்திருக்க முடியுமா? ஏன்னா அவர்கிட்ட பாவம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு வேளை குற்றம் அவர் சொல்ல முடியும், அந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சொல்லலை, குற்றவாளியை ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கவில்லை அவர் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா அந்த இடத்துல அவர் ஒரு பரிபூர்ணனாக இருக்கிறாரு. ஏன்னா பாவம் இல்லை, அதனால் அவர் குற்றவாளி தீர்க்கலை என்று நாம் இங்கே பார்க்குறோம். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். மார்க்கு 15:3. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த பிரதான ஆசாரியர்கள் வந்து அவரை அநேக குற்றங்களை சாட்டினார்கள். எதுக்கு சாட்டினாங்க குற்றம்? அவர் மேலே தப்பு கண்டுபிடிக்கணும், அவரை கொலை செய்யணும். ஏன்னா அவருக்கு அவர் சொல்கிறதுல எப்படி அந்த சத்தியெல்லாம் விரோதமாக இருக்குதான் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அவர் குற்றம் சுமத்தி கொலை செய்யணும்னு பார்க்குறாங்க. அதுபோல் நாமளும் ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் சுமத்தக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் எல்லாமே. சரி, அதுலேயும் மார்க்கு 15:4. அந்த வசனம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டார். இப்போ நம்மளை இந்த இடத்துல பார்ப்போம். நம்மளை வந்து ஒருத்தர் வந்து அநியாயமாக குற்றம் சுமத்திட்டா, ஒரு தப்பே செய்யலை, நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குற்றம் சுமத்திட்டா நம்ம கோவம் வருமா வராதா? வரும் எல்லாத்துக்கும். ஏன்னா நான் செய்யவே இல்லை, எப்படி எனக்கு சொன்னேன், நீ எப்படி என்கிட்ட சொல்லலாம் செய்யாத தப்ப? எனக்கு நிறைய டைம் வந்திருக்குது கோவம். அப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கு அவர் ஒரு உத்தரவும் சொல்லவே இல்லை என்று பார்க்குறோம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பாவமும் இல்லை, இருந்தாலும் குற்றம் சுமத்தினாங்க என்று பார்க்குறோம். சரி, அடுத்த வசனம் வாசிப்போம். லூக்கா 23:22 வாசிப்போம். அவர் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவர் என்ன பொல்லாங்கு செய்தார்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவரிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவரை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். அவங்க பாரு, அவர் ஒரு தலை 2 தரம் விசாரிக்கல, எப்படியும் அவர் விடுதலை பண்ணு பிளாத்து வந்து ஒரு குற்றமும் காணவில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் 3 தரம், ஒரு விசாரணையில் 2 விசாரணையில் 3 தரமும் விசாரிக்கும் போது என்ன இல்லை அவர்கிட்ட? இந்த மனிதர்கிட்ட ஒரு குற்றமும் நான் காணவில்லை அப்படின்னு தான் பிளாத்து 3 தரமும் சொல்லியிருப்பார். நீங்கள் லூக்காவில் மத்திய மார்க்கு எதில் பார்த்தாலுமே அப்படி தான் சொல்லியிருப்பார். 3 தரம் இந்த மரணத்துக்கு எதுவான குற்றம். சில குற்றங்கள் இருக்குது, அது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் விரோதமான குற்றம் வரும், பொய்யான குற்றம் வரும் அப்படின்னு பார்க்குறோம். இது மரணத்துக்கான குற்றம். இப்போ எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம செய்யாத ஒரு குற்றத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஒருத்தர் கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தண்டனை? இந்த உலகத்தில் பார்த்தோமா மரண தண்டனை சொல்கிறாங்க. அது கரெக்டாக நீதி தீர்த்து நம்மளை என்ன மரணத்து குற்றம் அப்படின்னு. அதுபோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யலை, ஆனாலும் மரணத்துக்கு குற்றம் அடைந்தார் என்று அந்த இடத்துல சாட்சி பெற்று இருக்குன்னு பார்க்குறோம். சரி, அடுத்த வாசனம் வாசியம் சிஸ்டர். அப்புறம் குற்றம் இப்படி தான் குற்றம் சுமத்துவார்கள் ஒரு மேலத்தில். இல்லை ஒரு மனிதன் மேலே இந்த உலகத்தில் எப்படி இருப்பார்கள்? ஒரு நல்லவன் இருக்கிறான்னா அவன் ஏதாவது ஒரு குற்றம் செய்வானா என்று வகை தேடுவார்கள். ஏன்னா இந்த உலகத்தில் இந்த பரிசேயர் சதிசேய வேதப்பாரர்கள் எப்படி இருந்தாங்க?
குற்றம் பிடிக்கலாம் என்று வகை தேடி திரிந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இன்னும் இருக்குது இந்த பூமியில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, நம்முடைய குற்றங்களை நாம் கண்டுபிடிக்கும் போது தான் நாம் குற்றவாளி ஆக்கிறோம். அப்போனா ஒரு குற்றத்தை நம்ம ஒருத்தர் மேலே கண்டுபிடிக்கும் போது தான் அவங்கள என்ன சொல்லுவோம், குற்றவாளின்னு சொல்ல முடியும். இல்லை அதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா குற்றம் வந்து எப்படின்னா, எனக்குள்ளே ஒரு குற்றம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த குற்றத்தை நான் ஒரு செயலில் பண்ணால் மட்டும்தான் அது குற்றம். அது வரைக்கும் அது குற்றம் இல்லை. ஒரு சகோதரன் எனக்கு குற்றம் கண்டுபிடிக்கும் போது தான் அது குற்றம் என்று நாம் பார்க்குறோம். குற்றவாளி என்று ஆக்கிக்கிறோம். அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 12:7. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். இங்கே சொல்கிறாரு மத்தேயில, பலி இரக்கத்தையே விரும்புகிறேன். அவர் என்னத்தை விரும்புகிறாராம்? பலியும் இரக்கத்தையும் தான் விரும்புகிறாரு. பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்கிறார் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். சப்போஸ் ஒருத்தர் குற்றம் செஞ்சிட்டாலும் குற்றம் என்று சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம இரக்கத்தை விரும்பணும். விரும்பலாம் நம்ம ஒருத்தரை குற்றவாளி என்று சொல்ல முடியும். இன்னொன்று வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 30:10. எஜமானிடத்தில் அவருடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய். இங்கே எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இங்கே ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்தினோமா அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? திருப்பி சபிப்பாங்க. அதனால் நம்ம யாராகும்? நாம்ளே குற்றவாளியாகும் அப்படிப்பட்ட வேலை செஞ்சோமா. சரி, இன்னொரு வசனம் வாசிச்சிட்டேன். மத்தேயு 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நமக்கு பார்க்குறோம், நம்முடைய வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். நம்ம ஒருத்தரை நீதிமான் என்று இந்த வாயில் தான் சொல்கிறோம். அந்த வாயிலே குற்றவாளி என்று ஒருத்தர் சொல்லலாமா என்று நாம் தான் பார்த்து கொள்ளணும். என்று பார்த்தா சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுது வேதம். சரி, இன்னொரு யாத்திராகமம் 34:7. ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அவங்க போகிற 1000 தலைமுறைக்கு இரக்கத்தையும் அவர் அக்கிரமத்தையும் இருக்கிறார். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஒருத்தர் பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடறாராம், அக்கிரமம் செஞ்சாலும் மன்னித்துறாராம், மீறுதல் பண்ணாலும் மன்னித்துறாராம். ஏன்னா குற்றவாளியே ஆயிட்டுமா நம்ம ஒரு வேலை அப்படின்னா குற்றவானாக விடமாட்டார்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்மள மேலே குற்றம் சுமத்தப்படும் அப்படின்னு தேவனே இங்கே சொல்கிறாரு. ஏன்னா பிதாக்கள் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3 4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறுகிறார். அப்படின்னா இவர் யார் விசாரிக்கிறவர் என்று பார்த்தா நம்ம பிதாவாகிய தேவன் தான் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. சரி, இறுதியாக நானே என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இறுதியாக என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களை குற்றவாளிகள் நியாயம் தீர்க்க நான் யார்? நானே எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன். குற்றவாளியாக இருக்கும்போது நான் மற்றவர்களை போய் குற்றம் தீர்க்க எனக்கு நியாயம் உண்டா என்று கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு நம்ம வசனம் வாசிப்போம். ரோமர் 2:1. ஆகையால் மற்றவளை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராலும் சரி போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இங்கே இப்போ ரோமரில் சொல்கிறாரு அப்போஸ்தலன் பவுல், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் நீ யாருனாலும் சரி. இங்கே சொல்கிறாரு யாராக இருந்தாலும் சரி, எஜமானாக்கலாம்
இல்லை நமக்கு பெரிய ஆளாக்கலாம் சிறிய ஆளாக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு குற்றம் தீர்க்கிறதுக்கு எவைகளோ அவைகளை நீ செய்கிறபடியினால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிறதுக்கு தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இங்கே என்ன சொல்கிறாரு? உன்னைத்தானே, தன்னைத்தானே மற்றவர்களை நம்ம குற்றம் தீர்த்தோம்னால் அந்த இடத்துல அவங்கள நம்ம குற்றம் தீர்க்கவில்லை, நம்மை நாமளே குற்றம் தீர்த்து கொண்டுகிறோம்னு சொல்கிறாரு. அதில் 2ஆம் வசனம் வாசிச்சிட்டேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம குற்றவாளி என்று மற்றவர்களை தீர்த்து விட்டால் நமக்கு நியாய தீர்ப்பு எப்படிக்குது? சத்தியத்தினாலே. நம்ம என்ன கேட்டுக்கொண்டுக்கிறோம்? அனுதினமும் ஒவ்வொரு நாளும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எதை கேட்டுக்கிறோம்? சத்தியத்தை தான் கேட்குறோம். அப்படின்னா நம்ம சொல்கிறோம், இது என்னும் பலகையில் சத்தியத்தை நம்ம எழுதி வைக்கணும்னு சொல்கிறோம். அப்படி எழுதி வைத்து நாம் அனுதினமும் நடக்க வேணும். மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, குற்றவாளின்னு எண்ணக்கூடாது என்று வேதம் நல்லா சொல்லுகிறது. அதனால் அவர் என்ன கடைசி நாள் நியாயம் தீர்ப்பார். எதனால் நியாயம் தீர்ப்பார்? நம்மள எதனால் நியாயம் தீர்ப்பார்? வசனத்தினால் தான் நியாயம் தீர்ப்பார். மற்ற ஒன்றினையும் நியாயம் தீர்க்க மாட்டார். நம்ம ஏன்னா வசனத்தின்படி ஏற்றபடி வாழுகிறதுனால நமக்கு வசனத்தின்படி தான் நியாய தீர்ப்பு உண்டு என்று பார்க்குறோம். அது ரோமர் 2:3. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? இங்கே சொல்கிறாரு, ஒருவரும் நியாய தீர்ப்புக்கு இங்கே தப்பித்து கொள்ள முடியாது. அதிலே 11 படிங்க. நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு 2:11 இங்கே பார்க்குறோம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? தேவனிடத்தில் கருணை இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? தேவனிடத்தை ஒவ்வொருத்துக்கும் கருணை காட்ட மாட்டார். நீ தப்பு செஞ்சினா தப்பு தான், நீ கரெக்டாக செஞ்சினா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நீ ஒருத்தர் குற்றம் தீர்த்தினியா நீ குற்றவாளி தான் அப்படின்னு தேவன் அங்கே கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறாரு. சரி, இதிலிருந்து அப்போஸ்தலர் நமக்கு சில காரியங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் மாம்சத்தில் எப்படி அது நடத்திப்பித்தார் என்று நம்ம பார்க்குறோம். ரோமர் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஆமாம், அப்படி சகோதரர், நீங்கள் மரித்து எழுந்து கிறிஸ்துவுடன் வேறொருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்கள். இப்போ நம்மளாம் மரித்திட்டோமா இல்லையா? இல்லையா? மறிக்கல, யாரையும் மறித்து உயிர் தெழுந்தாச்சு. அது கிறிஸ்து ஞானஸ்தானம் மூலமாக நம்ம உயிர் தெழுந்தாச்சு. அது வேற ஒருவராக ஆகணும். நமக்கு எஜமான் யார்? நமக்கு எஜமான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் அவருடைய நம்ம ஆனோம். தேவனுக்கென்று நல்ல கணிக்கு கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினால் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோம். நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோமான்னு கேள்வி கேட்டால் இல்லை, இன்னும் மறிக்கலை, மறித்து கொண்டே இருக்கிறோம் என்று தான் சொல்ல முடியும். சரி, ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். இங்கே சொல்கிறாரு, பாவத்துக்கு கீழ்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். ஆனால் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்படின்னா நமக்குள்ள ஆவி இருக்கா, நாம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோமா என்று நாம் தான் சோதித்து பார்க்க வேணும் என்று பார்க்குறோம். அவர் மாம்சத்துக்கு மரித்தவனாக இருக்கிறார் என்று சொல்கிறாரு. சரி, அதில் 15. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் விரும்புகிறதை செய்யவில்லை. அவர் நியாயப்பிரமாணம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் செய்ய முடியல. ஏன்னா அவர் பாவத்தில் இருக்கிறாரு. இன்னும் பாவத்துக்குள்ளே இருக்கிறதுனால செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். எதை வெறுக்கிறாரு? ஒருத்தர் குற்றவாளி திக்கிறதாகவும் வெறுக்கிறாரு, மற்ற பாவங்களையும் வெறுக்கிறாரு. எல்லாம் பாவம் இருக்குன்னு, ஆனால் அதை தான் செய்கிறாரு முக்கியமாக. அடுத்த வசனம் வாசிப்போம், 16. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. இங்கே சொல்கிறாரு, நான் விரும்புகிறதை செய்யவன இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனம் வாசிப்போம், 17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்யுது.
இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே பாவம் இருக்கும், அது கண்டிப்பாக அதோட வேலையை அதை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதை எதிர்த்து போராட வேண்டியது நம்மளோட வேலை. சரி, அடுத்த வருஷம் 18. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இங்கே சொல்கிறாரு, மாம்சத்திலே நான் வாசமாக இருக்குதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்ய வேண்டியது என்னிடத்தில் இல்லை. இங்கே சொல்ல நன்மை செய்யணும்னு அவருக்கு உள்ளத்தில் இருக்குது, அதை பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு இருக்குது. ஏன்னா அவரால் செய்ய முடியல, ஏன்னா அநேக காரியங்கள் அவரை நெருக்குது அப்படின்னு பார்க்குற பாவத்தில். சரி, அடுத்த வருஷம் 19 வச்சுப்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்த விரும்பாத தீமையை செய்கிறேன்னு சொல்கிறாரு. சரி, அடுத்த வருஷம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவமே அப்படி 21, 25 வரைக்கும் வாசிங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இங்கே பவுல் சொல்கிறாரு, 2 பிரமாணம் சொல்கிறாரு. ஒன்று பாவ பிரமாணம், இன்னொன்று நியாய பிரமாணம். அவர் இங்கே நியாய பிரமாணத்தின்படி செய்ய ஆசைப்படுறாரு, ஏன்னா அவரால் செய்ய முடியல, ஏன்னா அந்த பாவ பிரமாணம் அவரை ரொம்ப நெருக்குது என்று இங்கே பவுல் சொல்கிறாரு. சரி, அடுத்த வசனம் வாசிப்போம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இங்கே நான் பார்க்குறோம், ஆனபடினால் கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியினால் பிரமாணம் என்பதை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், பாவ பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குது. என்ன விடுதலையாக்குதுன்னு பார்த்தா பரிசுத்த ஆவி நம்மளை விடுதலையாக்குது. அப்படின்னா சத்தியம் நம்மளை ஒவ்வொரு நாளும் விடுதலையாக்கி கொண்டு வருதுன்னு பார்க்குறோம். அடுத்து அதுலேயே 2வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதை தான் சொல்கிறார் திரும்பி, பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு தான் திரும்பி சொல்கிறாரு. சரி, நாம் ஒருத்தரை குற்றம் கண்டு பிடித்து விட்டோமா, அவங்கள குற்றவாளியாக தீர்க்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்டால் வசனம் என்ன சொல்லுது? தீர்க்காதீருங்கள் மற்றவர்களை. ஏன்னா நாமளே எப்படிக்கிறோம், ஒரு குற்றவாளின்னு பவுல் தெளிவாக சொல்கிறாரு. அதனால் நாம் ஒருத்தர் மேலே சகோதரமாக குற்றம் கண்டுபிடிச்சிட்டோமா, அதுக்கு ஒரு வசனம் வசிக்கலாம். 19 உபாகமம் 19:15. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாய தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். பார்க்குறோம், ஒருவன் எந்த அக்கிரத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்யப்பட்டால், ஒருவேளை கண்டிப்பாக செய்வாங்க, செய்யாமலாம் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அனுதினமும் எதிர்த்து போராடணும். நம்ம பாவத்துக்கு உட்பட்ட அந்த மாம்சத்தை நம்ம எதிர்த்து ஒவ்வொரு நாளும் போராடணும். எதை வச்சு போராடணும்? அவருடைய சத்தியத்தை வச்சும் அவர் ஆவி வச்சும் போராட வேண்டும்னு பார்க்குறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை யாராவது செஞ்சுட்டு அப்படி நமக்கு எதிர்பட்டா என்ன பண்ணணும்னா, ஒருவர் வச்சு அவர் சாட்சியை சொல்லவே கூடாது. ஏன்னா அது பொய் சாட்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா 2 இல்லை 3 பேர் வச்சு ஒருத்தர் அந்த குற்றம் சரியாக இருந்தால் நம்ம சாட்சி சொல்லலாம். இல்லைனா நம்ம அவர் மேலே குற்றத்தை நம்ம சுமக்கக்கூடாது, அது பொய்யா இருக்குன்னு என்று சொல்கிறாரு. இந்த படிக்க வச்சுட்டேன். மத்திய 18:15-17 பார்த்தீங்களா? அங்கே சொல்லுவார், உன் சகோதரன் உனக்கு ஏதாவது ஒரு குற்றம் செய்தால்
அவனை நீ தனியாக கூட்டிகிட்டு போய் முதல்ல பேசுன்னு சொல்கிறாரு அவர்கிட்ட இருந்து குற்றத்தை. அப்படி பேசி அவர் சரிப்பட்டு வந்தால் உன்னோட வச்சுக்கோ, இல்லைனா யாராவது கூட்டிகிட்டு போய் விசாரின்னு சொல்கிறாரு. இல்லைனா அப்படி மீறி போனால் சபையார் அவங்க வந்து நீ கூட்டிகிட்டு போய் நீயா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, முடிவாக நம்ம பார்ப்போம், வசனம் பார்ப்போம். யாக்கோப்பு 2:10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். இங்கே பார்க்குறோம், ஏனெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தால் ஒன்றிலும் தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். நாம் ஒரு வேளை ஒருத்தர் குற்றம் தீக்கணும், குற்றம் இருக்குன்னுங்கிறது நமக்கு தேவையில்லை. நாம் நியாயப்பிரமாணத்திலேருந்து ஒரு விஷயம் தவறினா கூட தேவன் நமக்கு கொடுக்கறது என்ன? குற்றவாளி. நமக்கு அப்படிப்பட்ட அந்த பாத்திரம் நமக்கு வேணுமா என்று நாம் தான் பார்த்துக்கணும். சரி, அந்த நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். மத்தேயு 40 இல்லை 22:40. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இந்த நியாயப்பிரமாணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுக்கு ஒப்பனையாக இருக்க இரண்டாம் கற்பனை என்ன? ஒருவர் ஒரு இடத்தில் அன்பு கூறுங்க. இது முழுவதையும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது என்றார். அப்படின்னா இந்த 2 நியாயப்பிரமாணம் நமக்கு போதுமா? பழைய ஏற்பட்ட நியாயப்பிரமாணம் தேவையில்லையா? இதில் எல்லாம் முழுமையாக முழுங்கியிருக்கு, அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு அது சொல்லுது. அது தெரியலாம், இந்த பிரமாணத்துக்குள்ளே அது இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது தெரியாமல் நம்மளால் கை கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட பிரமாணத்தை நாம் மீறினோமா நாம் யாராக இருப்போம்? குற்றவாளியாக இருப்போம் என்று பார்க்குறோம். சரி, அடுத்த வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இங்கே நான் பார்க்குறோம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவனே தம்முடைய இருதயங்களையும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்மளோட இருதயம் யாருக்காச்சும் குற்றவாளி என்று தீர்த்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படியே இருந்துடக்கூடாது. அது தேவன் வந்து என்றைக்குமே நம்ம இருதயங்களை ஆராய்வராக இருக்கிறார். ஏன்னா அவர் மாம்சத்தையோ பார்க்கவில்லை, இருதயத்தையோ ஆராய்வராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு சத்தியத்தின்படி ஏற்றபடி நம்ம வாழ வேண்டும். இறுதியாக இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றச்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் என்ன பண்ணுவாராம்? முடிவு வரையும். நம்ம முடிவு வரைக்கும் எப்படி இருக்கணும்? குற்றவாளி என்று தீர்க்காதபடி இருக்கணும். அவர் முடிவை வந்து ஸ்திரப்படுத்துவார் என்று நாம் பார்க்குறோம். சரி, 1 யோவான் 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து ஒரு இடத்து தீமை என்று நம்ம குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் தேவனிடத்தில் தைரியமாக இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நம்ம ஒரு குற்றத்தையும் காணவில்லை பாடுறாரு. அதில் 22 வாசிச்சுட்டு, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இது நம்ம யாரால் பெற்றுக்கொண்டோம்? அவராலே பெற்றுக்கொண்டோம். அதான் எவரால்? இயேசு கிறிஸ்துவால் பெற்றுக்கொண்டோம். எதை? கற்பனை, அன்பின் பிரமாணத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். அப்புறம் அந்த பிரமாணத்தை கை கொண்டு அதை தைரியம் கொண்டு சரி. அதில் யோவான் 3:23 அதில் 1 யோவான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. நாம் இங்கே யார் மேலே விசுவாசம் வச்சுருப்போம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து அவர் அன்பாக இருந்தது போல் நாமளும் அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில் அன்பாகவே இருக்கணும். ஏன்னா அன்பு வந்து சகலத்தையும் மூடுன்னு சொல்லுது.
அப்படிங்கும்போது ஒருத்தர் குற்றங்களை அது எடுத்து சொல்லாது. ஒருத்தர் தப்பு செய்தாலும் அது என்ன பண்ணும்? மன்னிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம பெற்றிருக்கணும் என்று பார்க்குறோம். அதில் 24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தரின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இங்கே நாம் பார்க்குறோம், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்து இருக்கிறான். நம்ம அவருடைய கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் கை கொண்டோமா நம்ம அவரில் நிலைத்திருப்போம், இல்லைனா நிலைத்து இருக்க மாட்டோம் என்று இங்கு வசனம் சொல்லுது. அடுத்து சரி, முடிவாக இன்னொரு வசனம் வாசி முடிச்சிட்டேன். சரி வேணாம் விடுங்க. இப்படி பொறுமையோடு கேட்டவங்களே தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு நாளும் குற்றங்கள் அநேக செஞ்சு வருவோம் என்று பார்க்குறோம். அதனால் நாம் மற்றவர்களை குற்றங்களை தீர்க்கிறதுக்கு நாம் யார் என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டிங்களா? முடியாது தான். மற்றவங்களை குற்றங்களை செய்ய தீர்க்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அதனால் அவர் குற்றங்களை செய்கிறது தீர்க்கிறவர் யார்? பிதாவாகிய தேவன் அவர் பார்த்துக்குவார். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவின் இந்த சரீரத்தில் நாம் அவரை பெற்று இருக்கணுமானால் நாம் குற்றம் செய்யக்கூடாது. மற்றவர்களை குற்றமும் தீர்க்காதபடிக்கு நீங்களே எச்சரிக்கையாக இருங்க. இப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் எனக்காக கொடுத்ததாகவும் சபையார் யாவருக்கும் நான் நன்றி சொல்லி ஏறெடுக்கிறேன். ஆமென்.